பட்டத்துக்கு தகுதியானவங்க 2 பேருமே இல்லை. அதை முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் தகுதி இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும்? முத்தமிழ் அறிஞர் தான் என்னங்க பண்ணாரு அவரு? பெருங்கவிஞர் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுக்க சொல்லி அவங்கள நீங்க வற்புறுத்திருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க, அடிப்பணியை வச்சிருக்கீங்க தான் இதுக்கு சொல்லணும். தவறு. இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் உங்களுக்கு தான் பரம்பரை தொழில். ரோட்ல போறவங்க எல்லாம் தான் சார் சொல்லுவாங்க. கண்ணதாசன் கூட அந்த குடியாரன் கூட தான் என்னத்தையோ சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்காக அதெல்லாம் எடுத்துக்க முடியுமா? வைரமுத்துக்கு வந்து கவி எழுதக்கூடிய, கவிதை எழுதக்கூடிய, அவருக்கு வந்து திரைப்படத்துங்களுக்கு பாடல் எழுதக்கூடிய தொழில அவர் எழுதுறாரு. அதுதான் அவர் எழுதுறாரு. அதனால அவரை வந்து குறைத்து மதிப்பீடு பண்ணுவதற்கு நமக்கு தகுதி, எனக்கு தகுதி இல்லை. பட்டத்துக்கு உரியவர் தானே அவரு? ஏங்க அவருக்கு எந்த பட்டம் கொடுத்தாலும் தகுதி தாங்க. ஏன் கொடுக்கலன்னு நீங்க அவங்கள போய் கேளுங்க. அவங்க நாங்க கொடுக்க உடலே நாங்க கையை பிடிச்சிக்கிட்டு கட்டி போட்டோமா? அடாடாடாடா இப்ப அதுலதான் உங்களுக்கு பட்டுக்கிருச்சு, தொங்கிக்கிருச்சாக்கும். வள்ளுவம் மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புரட்சி தமிழக கட்சி தலைவர் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். திமுகவோட ஆதரவாளராக இருந்த கவியரசு வைரமுத்து அவர்களுக்கு வந்து முத்தமிழ் கவிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கறத வந்து பல அரசியல் காரணங்களாக வந்து தடுக்கப்படுறதா சொல்லப்படுது சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்னு பேர் இருக்கு, முத்தமிழ் அறிஞர்னு. அதுக்கப்புறம் இவருக்கு முத்தமிழ் பேரறிஞர்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தா அப்ப கலைஞரை காட்டிலும் ஒரு பெரிய ஆளுன்னு வருமா இல்லையா? இவர் கலைஞருடைய சிஷ்ய பிள்ளை தானே. அப்ப சிஷ்ய பிள்ளைக்கு வந்து அப்படி ஒரு பட்டம் கொடுக்கறது சரியா இருக்குமா? அவ்வளவுதான். நாங்க கேட்டது இது சரியா இருக்குமா அப்படின்னு தான் கேட்டோம். அவங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமை ஒரு 4 நாள் தள்ளி வச்சு அதுக்கு வந்து வேற ஒரு பேரை, அதே பேரை கவி பேரரசுக்கு வேற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதனால இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை. ரெண்டாவது, அவரை வந்து நாங்கள் எப்பயும் வெறுக்க மாட்டோம். அவர் எங்கள் கட்சிக்காரரு, எங்கள் முத்தமிழறிஞருடைய அன்பு தொண்டன் அவர். ஆகவே இது ஒரு பெரிய இஷ்யூவா, இது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்கள் எடுத்து கேட்கறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயா, உங்களோட கருத்து என்ன? சில சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் பெருசாக மீசை வச்சிருப்பார். எதிராளி அவனா வந்தான்னு வச்சுங்க, அந்த மீசையை பார்க்குற பார்வையிலேயே அவன் அந்த மீசையை இப்படி இழுத்து விட்டு அப்படி குனிஞ்சு நிற்பான். அந்த போக்கு தான் இது. இப்போ இவங்க அரசு கொடுக்கல, யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு சங்கம், அவங்க வந்து ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பட்டத்துக்கு உறுதியானவர் அவரு இல்லை, அதுக்கு தகுதியானவர், அந்த பட்டத்தை கொடுத்தால் அந்த பட்டத்துக்கு இவரால் ஒரு சிறப்பு வரும் அப்படின்னு பார்த்து தானே வந்து அவங்க வந்து அந்த பட்டத்தை வந்து எழுதியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு மாற்றினா அவெல்லாம் முட்டாள், அந்த பட்டத்தை கொடுக்க வந்தவன் முட்டாள். அந்த முட்டாளுக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சு வேற ஒரு பெருங்கவிஞர் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுக்க சொல்லி அவங்கள நீங்க வற்புறுத்திருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க, அடிப்பணியை வச்சிருக்கீங்க தான் இதுக்கு சொல்லணும். தவறு. நாங்க யாரையும் அடிப்பணியவோ மிரட்டவோ கிடையாது. நாங்க வந்து ஒரு சஜஷன் தான் கொடுத்தோமே தவிர நாங்க யாரையும் மிரட்டவும் இல்லை, யாரையும் உருட்டவும் இல்லை. இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் உங்களுக்கு தான் பரம்பரை தொழில். அப்ப எப்படி அவங்கள தானா வந்து இல்ல இல்ல நாங்க வந்து தப்பா, அவங்க தப்பா, ஆமா தப்பா கலைஞர் வந்து நாங்க அந்த யோசனையை விட்டுட்டு தவறுதல நாங்க திங்க் பண்ணிட்டோம், அதனால மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் மாத்தி கொடுத்தாங்க. ஏங்க நான் மதுரைக்காரங்க, எனக்கு தெரியாதா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு? என்ன நடந்தது? பட்டம் கொடுக்கும்போது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? பட்டம் கொடுக்கும்போது முன்னாடி தெரியாது, அவங்க அறிவிச்சாங்கல்ல இந்த மாதிரி. இந்த பேருக்கு தகுதியானவங்க 2 பேருமே இல்லை. அதை முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் தகுதி இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும்? முத்தமிழ் அறிஞர் தான் என்னங்க பண்ணாரு அவரு? சினிமாவுக்கு 2 பாட்டு எழுதிட்டா, 2 கதை எழுதிட்டா. ஏங்க சினிமாவுக்கு தான் பாட்டு எழுதினா யாரு? முத்தமிழ் அறிஞர். உங்களுக்கு கவிஞர் குடியரசுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. கவிஞர் குடியரசு அதுக்கப்புறம் திமுக இருந்துட்டு அதுக்கப்புறம் மதிமுகவுக்கு போனார். கவிஞர் குடியரசு சொன்னாரு, இதுவரை கருணாநிதி அவர்கள் பெயரில் வெளிவந்தது இல்லை முரசொலியில் எழுதியது எல்லாமே என்னை போன்றவர்கள் எழுதி கொடுத்தது, அதில் பெரும்பான்மை எழுதி கொடுத்தது நான் தான் அப்படின்னு கவிஞர் குடியரசு சொன்னார். அப்போ கலைஞருக்கு வந்து இந்த அளவுக்கு அவர் இலக்கியத்துல வந்து
புலமை வாய்ந்தவரான்றது சந்தேகம் தான். ஏங்க தொல்காப்பிக்கு விளக்க உரை எழுதினவருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதுவீங்க சும்மா உட்காந்து வீட்டுல உட்காந்து. திருக்குறளுக்கு அவரு எல்லாரும் எழுதியிருக்காங்க, அவரும் எழுதியிருக்காங்க, அது வேற. பட் தொல்காப்பியத்துக்கு அவரு எழுதியிருக்காரு, சிவ சிந்தாமணிக்கு எழுதியிருக்காரு, எத்தனை தமிழ் உரைகள் எழுதியிருக்காரு. எல்லாமே யாரோ பண்ணாங்க, அதை வாங்கிட்டு வந்து இவர் வேற அனுபவம் முக்கியம். நீங்க சும்மா குடியரசுன்னு ஒருத்தர் இதை சொன்னாரா சொல்லலையா சார்? ரோட்ல போறவங்க எல்லாம் தான் சார் சொல்லுவாங்க. கண்ணதாசன் கூட அந்த குடியாரன் கூட தான் என்னத்தையோ சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்காக அதெல்லாம் எடுத்துக்க முடியுமா? உங்க கருணாநிதி கூட வந்து முரசொலியில இருந்தவங்க. அவரு எதுல இருந்தா என்னங்க, முரசொலியில ஒரு ஆசிரியரா இருக்கும்போது சில திருத்தங்கள் கொடுக்கறது தவறு இல்லை. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்க, அவங்க கேள்வி கேட்கறாங்க, ஏமா இந்த கேள்வி கேட்டா நல்லா இருக்குன்னு ஒரு சஜஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்காக எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல இயலுமா? அப்படி எல்லாம் சொல்ல இயலாது. இந்த பொண்ணோட திறமையும் கருணாநிதி திறமையும் ஒண்ணுன்னு ஒத்துக்கிறீங்களா? இங்க பாருங்க, திறமைங்கிறது யாருக்கு திறமை இருந்தாலும் சார், இங்க பாருங்க, அவரு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான மனிதர் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு நாட்டின் முதல்வருக்கு ஒரு ஒரு முரசொலி பக்கம் ஃபுல்லா ஒரு 4 பேஜுக்கு வந்து உட்காந்து எழுதிக்கிட்டா வேலை, அதுக்கு டைம் இருக்குமா? முதல்ல அதெல்லாம் ஆசிரியர்னு இருக்காங்கல்ல, அவருடைய துணை ஆசிரியர் இருக்காங்கல்ல. ஒரு பத்திரிகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசிரியருங்கிற தவிர நிறைய துணை ஆசிரியர்கள் இருப்பாங்க. கலைஞர் அவங்க கூட இருந்தால சண்முகநாதன். ஆமா, சண்முகநாதன் அவர்களுக்கும் அந்த நம்ம முதல்வர் குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. கொஞ்ச நாள் வந்து சண்முகநாதனை விலக்கி வச்சாங்க. கருணாநிதி என்ன பேசுறாருன்னு வெளியில தெரியாம போச்சு, யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. கருணாநிதி அவர்கள் உதட்டு அசைவு இப்படி அசைதுன்னா, இந்த கோணத்துல அசைதுன்னா அவர் இதைத்தான் சொல்லியிருப்பாருன்னு இவர் எழுதிடுவார். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளு. அவரை வந்து விலக்கி வச்ச உடனே ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் திரும்பவும் எல்லாரும் பேசி சண்முகநாதனை கூட்டாந்து விட்ட வரலாறுலாம் தமிழகத்துல உண்டு. அதால அவர் இங்க பாருங்க, ஒரு ஸ்டெனோகிராஃபரு. அவரு நீண்ட கிட்டத்தட்ட எனக்கு தெரிய நான் வந்து 1965 வந்து நான் சென்னைக்கு வரும்போது, அன்றைக்கு வந்து இன்றைக்கு இருக்க நம்ம ஓமந்தூரார் மாளிகையில தான் திமுக அலுவலகம் இருக்கு. பேராசிரியரை பார்க்குறோம். அவர் அப்போ பொதுச் செயலாளர். கலைஞர் கூட நானும் அவர் சோபால உட்காந்துருக்காரு. ஒரு விளிம்புல அன்னைக்கு பழக்கடை பாண்டி உட்காடுறான், நான் சோபால அப்படி உட்காடுறேன். பிரஸ் மீட் கலைஞர் கொடுக்குறாரு. அன்றைக்கு சண்முகநாதன் தான் வந்து நோட் எழுதுறாரு. இப்போ நான் எத்தனை வருஷம் அப்புறம் ஜெயலலிதா இந்த ஆள் எங்க பேராசிரியர், இவன் துணை பேராசிரியர் தானே இவரு. ஏங்க ஆசிரியரா இல்லையா? பேராசிரியர்னா வந்து உங்களுக்கு எல்லாம் ஆசிரியர் தான். நீங்க ஒரு காலேஜ் நடத்துறவர், ஒரு துணை பேராசிரியர் இருக்கும், ப்ரொஃபஸருக்கும் சார் வித்தியாசம் இருக்குது. தெரியுமா? தெரியாது. ப்ரொஃபஸர்னா தான் சார் பேராசிரியர், இல்லைன்னு சொல்லல. ப்ரொஃபஸரா இருந்தா தான் பேராசிரியர்னு சொல்ல முடியும். ஆசிரியர்னு கல்லூரி ஆசிரியர்னு சொல்லலாம். அத வந்து பேராசிரியர்னு அவருக்கு ஒரு பட்டமா கொடுத்துட்டாங்க. இப்ப நாங்க பாருங்க, நான் கூட வந்து பேராசிரியரா இல்ல, ஆனா நான் வந்து ஆசிரியர், முனைவர் ஆசிரியர் தான். ஆனா நான் பேராசிரியர் அந்த பொண்ணை சொல்ல அப்புறம் பேராசிரியரும் உதவி பேராசிரியரும் ஒண்ணா? ஸ்கேலே வேற இல்ல. ஸ்கேல் எல்லாம் என்னங்க 200 ரூபா முன்ன, அந்த காலத்துல 100 ரூபா வித்தியாசம். அவர் வந்த காலத்துல இப்ப அதுலதான் உங்களுக்கு பட்டுக்கிருச்சு, தொங்கிக்கிருச்சாக்கும். சும்மா போங்க ஏங்க உங்களை பாருங்க. சொல்ற வரைக்கும் அது மாற்றப்படாமல இருந்தது. ஆமா ஆமா ஆமா, ஜெயலலிதா அம்மா ரொம்ப 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 கெட்டிக்காரம்மா. நேத்திக்கு ஒரு ஊடகத்துல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இங்க பாருங்க விஷயத்த கேளுங்க. ஜெயலலிதா அம்மா வந்து A1 அக்யூஸ்ட்னு சொன்ன உடனே மொளார்னு 3 பேரும் சண்டைக்கு வந்துட்டானுங்க. அவனும் சண்டைக்கு வந்துட்டான், மனோவும். நான் அது உண்மையை சொன்னதுக்கு எதுக்குப்பா அப்படி? இல்ல நீங்க அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கணும். எதுக்குடா? அந்த அம்மா குற்றவாளி தானே, இறந்து போச்சு, அதனால அந்த அம்மா பேர்ல அந்த வழக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் கம்முன்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்துங்க உண்மையை பேசும்போது எதுக்கு? நீங்க சொன்னது உண்மைதாங்க. அவர் பேராசிரியர் இல்லைங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தாங்க. அவர் ஜாயின் பண்ணாரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வாத்தியாரா வேலை பார்த்தாரு, காலேஜ் வாத்தியாரா வேலை பார்த்தாரு. அது 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றாதான் அவரு வந்து பேராசிரியரா வர முடியும். வைரமுத்து மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் வைரமுத்துவும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் ஒரே தட்டில் வச்சிட முடியுமா? வைக்க முடியாது. எது கீழே, கலைஞரா வைரமுத்துவா? இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். வைரமுத்துக்கு வந்து கவி எழுதக்கூடிய, கவிதை எழுதக்கூடிய, அவருக்கு வந்து திரைப்படங்களுக்கு பாடல் எழுதக்கூடிய தொழில அவர் எழுதுறாரு. அதான் அவர் எழுதுறாரு. அதனால அவரை வந்து குறைத்து மதிப்பீடு பண்ணுவதற்கு நமக்கு தகுதி, எனக்கு தகுதி இல்லை. பட்டத்துக்கு உரியவர் தானே அவரு? எந்த பட்டத்துக்கு? ஏங்க அவருக்கு எந்த பட்டம் கொடுத்தாலும் தகுதி தாங்க. ஏன் கொடுக்கலன்னு நீங்க அவங்கள போய் கேளுங்க. அவங்க நாங்க கொடுக்க உடலே நாங்க கையை பிடிச்சுக்கிட்டு கட்டி போட்டோமா? ஏமா அரசு அரசுன்னு அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. நீ வேற எதுக்குமா அரசு இருக்கிற? அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது தனியார் கொடுக்கறது, அரசு இல்ல. ஐயா அரசின் கருத்தை அரசு வந்து கருத்தை முன் வச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல. சுபவி கடுமையா அரசு கருத்தை முன் வைக்கல, அரசு சொல்லலடா. ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற நீ? வேற எல்லாத்துக்கும் அவரு அரசாணையா போடும். அப்புறம் சுபவி ஒரு கருத்து சொல்றாங்க. ஏன் அறிவு கட்டவன் இந்த பட்டத்தை இந்த ஆள் கொடுக்குறவன், நீ ஒரு கலைஞரை விட பெரியவரா எரியவரா, ஏன்பா கொடுத்தா நம்பிக்கையா வம்பு இல்ல? யாராவது நேரடியாக கூட அங்க பேசிருக்கலாம் சார். நீங்க கலைஞர் ஒரு வழியில அவர் ஒரு அவருடைய ஏரியா தனி, அவர் ஏரியா தனி, இவர் ஏரியா தனி. நீங்க சொல்ற மாதிரி அவர் முத்தமிழ் அறிஞர் கூட வச்சுடுங்க. ஆமா ஆமா, முத்தமிழ் அறிஞரை ஒட்டி ஒரு பட்டத்தையே இன்னொருத்தர் கொடுக்க கூடாது. இவருக்கு வந்து முத்தமிழ் பேரறிஞர்ன்ற பட்டம் தான் கொடுக்க போறது. அதாங்க இப்ப இதெல்லாம் இப்ப யூனிவர்சிட்டியில வாங்குறது ஏங்க இப்ப ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றீங்க. அப்ப சூப்பர் ஸ்டாருக்கு வெரி வெரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் யாரும் தெரியல. திரைப்படத்துல ஒன்னா வச்சுக்கிடலாங்க. நிஜ வாழ்க்கைக்கு வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பட்டத்துக்கு வந்து யாரும் பட்டம் கொடுக்கல. அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னு யாரும் பட்டம் கொடுக்கல. சொன்னீங்களா அடையார் ஆனந்த பவன் ஒரு ரிஜிஸ்டர் ஹோட்டல் இருக்குதுங்க. இன்னொருத்தர் அடையார் ஆனந்த பவன் பேர் வைக்கிறான்னு வச்சுங்க. ஏற்கனவே நாங்க அடையார் ஆனந்த பவன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறோம், நீனே அதே பேர்ல ஹோட்டல் வைக்கிறேன்னு கேட்கலாம். இது நீங்களா பார்த்து கொடுக்கறது தானே ஐயா. இப்ப இதுல என்ன தோன்றல? அந்த ஆள் பாவம் உங்க வீட்டுல எல்லாம் படிவேலை செஞ்சிருந்தான். அண்ணா காலத்துலயும் கருணாநிதிக்கும் படிவேலை செஞ்சவன். என்ன உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அந்த பொண்ணு ஏதோ கேட்டு விட்டா, அதுக்காக நீங்க எதுக்கு முன்னுறீங்க? நீ அடுத்த கேள்வி கேள்டாக்குன்னு. சரிங்க சார். இப்ப வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதே வந்து கவியரசு கண்ணதாசன் பெயர் வைத்திருந்த நிலையில கவி பேரரசு வைரமுத்துன்னு சொல்லிட்டு அவங்களே தான் பெயர் சூட்டியிருக்காங்க வைரமுத்திற்கு. அந்த சூழ்நிலை இதே மாதிரி தானே சார் இப்போ இந்த பெயரையும் சூட்டியிருக்காங்க. இதுல என்ன விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க? ஏமா கவிஞருங்கிறவங்க வந்து ஒரு கேட்டகரியில அடங்க மாட்டாங்கம்மா. அவங்களுக்கு பல திறமைகள் இருக்குமா கவிஞர்கள். கவிஞர் கண்ணதாசன் வந்து நான் வந்து குடியாரன்னு சொன்னாலும் கூட அவரை ரொம்ப மதிக்கக்கூடிய நபர்ல நான் ஒன்று. அவர் மீது அதிகமான நான் அன்பு வைத்திருக்கவன் நான். அதனால தான் நான் அவரை திட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சுயசரித்திரங்கிற பேரில் தண்ணியை போட்டுட்டு எதையோ கிறுக்கி வச்சு விட்டு போயிட்டாரு. அதை படித்த சில முட்டாளுகள்லாம் இன்னைக்கு எங்கள் தலைவரை திட்டுறாங்க. சரி சேலத்துக்கு போனோன்னு எழுதி வச்சிருக்காரு, வித்தவுட்ல போனோன்னு. இதெல்லாம் உண்மையா? போனது உண்மை இல்லையா? யாருன்னா போனது உண்மை. 20 ரூபாயை கொடுத்து போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. யார் சொன்னா? கருணாநிதியே சொன்னாரு, ரூபாயை கொடுத்து போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வாயான்னு சொல்ல. இவர் போய் டிக்கெட் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு போனவரு அங்க போய் ஹோட்டல்ல உட்காந்து தின்னு விட்டு வந்து விட்டாரு. அதெல்லாம் நீங்க அந்த சரித்திரத்தை படிக்கிற நீங்க கலைஞருடைய சரித்திரத்தையும் படிங்க சார். அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். அவங்க செத்து போனவங்களுக்கு திருப்பியும் தோண்டி நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லைதான். நீங்க இப்ப நீங்க இப்ப சொன்னதுனாலதான் சொல்ல வேண்டியது. ஒட்டி ஒரு பெயர் வருவதற்கே நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க. அட ஏங்க இங்க பாருங்க, நம்ம பழக்கருப்பையா கூட சொல்லுவாரு, நீங்க ஊன்னா பழக்கருப்பையா திமுகவுக்கு ஆதரவா போனாரு. அப்போ பழக்கருப்பையா சொன்னாரு, ஏன் கெட்டு போறதுக்கு எதியா கேள்வி வரைக்கும் காத்திருக்கணும். சின்ன வயசுலயே வந்து வைரமுத்து மாதிரி கெட்டு போயிருந்தா ஒரு வசதியான வாழ்க்கையாவது உனக்கு வந்திருக்கும்ல அப்படின்னு திமுகவிடம் கெட்டு போனவர் சோரம் போனவர் தான் நம்ம கவிஞர். அப்பேற்பட்ட ஆளுக்கு சோரம் போனவர் வச்சோம்னா பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா? உங்க தகுதிக்கு இதெல்லாம் லாயக்கு? அப்படி எல்லாம் சோரம் போனார்னா என்ன அர்த்தம்? ஆமா, அவரு தனித்தன்மை இருந்து திமுகவோடு கலந்து விட்டாருன்னு அர்த்தம். சோரம் போனதுன்னா கெட்டு போனதுன்னு அர்த்தம். ஆமா, கெட்டுதான் போனாரு.
திமுகவோட சேர்ந்து கட்டுக்காக திமுகவுக்கு வந்ததுனாலதான் அவருடைய பிரைட்னஸ் கிடைச்சது. அவருக்கு இந்த அளவுக்கு புகழும் பேரும் புகழும் கிடைத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பேரறிஞர் அண்ணாவுடைய வாரிசா வந்ததுனாலதான் அவருக்கு இந்த மரியாதை. புரிஞ்சுக்கோங்க. முட்டு கொடுத்துக்கிட்டு அங்கேயே சுத்தி வராரு. அண்ணா அறிவாலய வந்து கவிஞர் அவரு அப்படிலாம் வெளியில விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரியா விடுங்கய்யா. அம்மா போட்டுறாக்கண்ணா அடுத்த கேள்வியா. அப்ப வந்து திராவிட தலைவர்களோட புகழ் வந்து முழுக்க முழுக்க போலித்தனமாகவும் பொய் திட்டங்களால வந்து கட்டமைக்கப்பட்டதா சார்? எதை வச்சு இந்த கேள்வியை கேட்கிற செல்லம்? ஏன்னா இந்த திராவிட மாடல், அதாவது இப்போ அரசு வந்து மறுத்திருக்கிறதா தானே சொல்றாங்க. ஏன்னா நான் சொன்னதையே நீ குத்து விழுந்த ரெக்கார்டு மாதிரி அரசாங்கத்துக்கும் இதுக்கும் அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அரசு மிரட்டி இருக்கிறது அதெல்லாம் தப்பு. அரசு இதுல தலையிடவே இல்ல. அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது தனியார் கொடுக்குற ஒரு இதுக்கு எதுக்கு அரசு சொல்லுது? என்ன மாதிரி ஆள் சொல்றோம். இப்ப நான் சொன்ன மாதிரி அவரு சோவீரபாண்டியன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அதான் அரசுல என்ன ஒரு சேர்மன் ஒரு இதுல இருந்தாக்கா அவர் உடனே அரசு அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா? சும்மா இதெல்லாம் வம்புக்கு இருக்காதீங்க. திமுகவுடைய ஆளு இல்ல. அவர் திராவிட கழகத்தின் சார் திராவிட கழகத்தினுடைய தலைவர். அவரு காமாட்சி நாயுடு சொல்லி இருந்தாலும் மாத்திருக்க மாட்டாங்க சார். இங்க பாருங்க, அவரு திராவிட கழகத்துல இருக்காரு. அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தான் அங்க அந்த செட்டியை விட்டு ஆளுக தான் அங்க அந்த பரிசை கொடுத்தது. அவரு நாட்டுக்கோட்டை செட்டியாரு. அந்த காரைக்குடி செட்டியார் வகைரா தான் மதுரையில அந்த பரிசை கொடுத்தது. அப்படின்னு சுபவி வந்து ஒரு போனை போட்டு என்ன செட்டியாரா இது மாதிரி பண்ணிட்டீங்க அந்த லூசு கேட்டிருக்கலாம். அவர் அதை கேட்டிருக்கலாம். அது என்னத்துக்கு பேசுனது தப்பு தான். இது வந்து பொது வழியில அவர் பேசுனது தப்பு தான். அவர் சில விஷயங்கள் அப்படித்தான் செஞ்சு விடுறாரு. இந்த மேட்டர்ல கூட நீங்க கூட சொல்லுவீங்கல்ல, சீமான் மேட்டர்ல கூட இந்த மாதிரி பேசுறாரு வைக்கிறாருன்னு விஜயலட்சுமி. ஆமா ஆமா, அது மாதிரி அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறாரு. அவ்வளவுதான். உணர்ச்சி வசப்படுறதுக்கு ஒரு வயசு இருக்குல்ல சார். நீங்க அரசியல்ல உணர்ச்சி வசப்படுறாருனாக்க நீங்க என்ன எங்க போறீங்க? அதுலதான் ஒரு பெருந்தன்மை வரணும் இல்லைங்கய்யா. வயசாக பெருந்தன்மை வரும். ஆனா என்ன மாதிரி ஆளு உங்களோட மாதிரி ஆளுகிட்ட உட்காந்து பேசும்போது நான் பெருந்தன்மை எப்படி பேச முடியும்? உங்க லெவலுக்கு இறங்கினா தானே நானும் பேச முடியுது. நாங்களும் வந்து நீங்க 50 போறோம். நாங்களும் பெரிய மனுஷன் தான். பெரிய மனுஷன் தான். நீங்க பெரிய மனுஷன் தான். யாரும் இல்லைன்னா அதால நீங்க வந்து அந்த பட்டத்தை வந்து கொடுத்துருக்கலாம். இப்ப கொடுத்ததால எப்பா ஒரு கலைஞர் தாழ்வானவர் யாரும் பேச போறது இல்லை. ஆனா இவங்களுக்கு என்னன்னா நம்ம பண்ணையாரு நம்ம கிட்ட வேலை செஞ்சவன் நம்மள மாதிரி சொக்க போடுறதா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இப்ப முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்னு அந்த பட்டத்தை வந்து மாற்றத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அரசு நிர்பந்தம் தான். அதாவது திமுக இதற்கு எதிராக இருக்கிறது. திமுக எதிராக இருக்குன்னா அரசு எதிராக இருக்குது தானே. அப்போ இவங்க நம்ம பகச்சிக்க வேணாம், அவங்களோட மனசு போனாதபடி அந்த பட்டத்தை கொஞ்சம் மாத்திப்போம். ஏங்க நம்ம இந்த பட்டத்தை மாத்தினா மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வராதா? இல்ல, இப்ப நம்ம இதுக்கு வந்து கருத்து சொல்றதை விட இவரே வந்து வைரமுத்து அவர்களே பேசிட்டாரு. இந்த மாதிரி ஆனெல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு சுபவிக்கு மறுப்பை அவரே தெரிவித்து விட்டார். அப்படிங்கிற போது நான் வந்து இதுக்காக அதுக்காக சொல்லங்கிறதுலாம் பொய். காரணம் இதுக்கு ஈடா இன்னொன்னு, இதற்கு மேல இன்னொன்னு வரக்கூடாது அப்படி இருப்பது இவர்களுடைய பிரிஸ்டேஜுக்கு அது வந்து குறைவாக இவர்கள் பார்ப்பதால் தான் இது.